பாங்காக்கில் நடைபெறும் சர்வதேச இளைஞர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து 6 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காக்கில் 5வது சர்வதேச இளைஞர் மாநாடு ஆகஸ்ட் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க தமிழகத்திலிருந்து அரசு பள்ளி மாணவர்கள் 6 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த மாநாட்டில் உலகளாவிய எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தலைப்பில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்ய தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் பாங்காக் செல்லக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை நேரில் அழைத்து ஜிஆர்டி நிறுவனம் சிறப்பித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து கொடுத்தாங்க. சிஓ மேம்கிட்ட வாங்கி சிஓ மேம் வந்து ஸ்டேட்டஸில் பார்த்துருக்காங்க. மேமோட ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க சிஓ மேம். அப்புறமா நான் ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. தாய்லாந்து அப்படின்றது எனக்கு இந்த மாதிரி சாதாரண பையனுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நான் போனதே இல்லை. அப்புறமா இது பண்ணுறதுக்கு யாரெல்லாம் என்ன மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டீச்சர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக என்னோட பேரண்ட்ஸு, என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. அரசு பள்ளியை வந்து உலக தரத்திற்கு இணையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் வந்து இதை கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய உயர்ந்த நோக்கமான அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் இந்த ஒரு நிகழ்வு வந்து அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களை வந்து அதிகமாக படிக்கணும், அரசு பள்ளி மாணவர்களை வந்து எல்லா விதத்திலையும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு மன்ற போட்டிகள், கலை திருவிழா, இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை வந்து பல திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இது ஒன்று. அந்த அனைவருக்கும் எனது பெற்றோரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதாவது எம்பவரிங் ரூரல் யூத் வித் டெக்னாலஜி என்ற டாபிக்ல தான் பேச போறேன். அது வந்து ஒரு மல்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அந்த கோலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால 8 எஸ்டிஜிஸ் வந்து டெவலப் ஆகுது. அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கு. புதுமை பெண், மணற்கேணி ஆப், நான் முதல்வன், டிஎன் ஸ்பார்க், அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வருது. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ.